ஸோ ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டியோட பேக்கில் ஒரு ஹெட்லைட் உண்டு பார்த்தீங்களா, அது ஒர்க் ஆகலை. நான் வந்து அது தெரியாமல் ஹைவேல வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சரி, மூஞ்சில் வந்து டிஸ்கோ லைட் அடிக்குதா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஸ்கோ லைட்லாம் இல்லை, போலீஸ் வண்டியோட அந்த லைட்டு. சரிங்களா, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 750 ரியால் ஃபைன் போட்டிருக்காங்க. 750 ரியால் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பைக் வந்து பார்த்தீங்கன்னா டோ வண்டி வரும், ஏன்னா அந்த லைட் இல்லாமல் இங்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப தப்பு. அதனால் இப்போ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. 3 நாளைக்கு பைக் இருக்காது என்கிட்ட, என்ன பண்ணன்னு தெரில. இது போக 750 ரூபா கட்டு ஃபைனு, அதை நம்ம சேலரிலேருந்து எடுத்துருவாங்க. இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது, இங்கே பயங்கர கூலிங்காக இருக்குது. டைம் வந்து பார்த்து நான் எப்போ போலீஸ்ட்டை மாட்டினேன்னா முதல்ல 9:15க்கு மாட்டினேன். இப்போ மணி எத்துன்னு பார்த்தீங்கன்னா 11:45 ஆச்சு. போலீஸ் அப்பமே போன்ட்டான், வண்டியை விட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு அவன் அப்பமே போன்ட்டான். இங்கேருந்து என் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து என் ரூமுக்கு போனோன்னா நடந்து போக முடியாது. ஒன்று, ரெண்டாவது இப்போ சூப்பர்வைசர் ஃபோன் அடிச்சதுக்கு அவங்க கார் அனுப்பி விட்றேன்னு இருக்காங்க, என்ன வரல. பயங்கர கூலிங்கு, இந்த வண்டியில் போயிட்டுருக்கு. இந்த சவுண்டு கேட்க கேட்க கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னா 750 ரியாலுங்கும் போது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 14,000 ரூபா ஆச்சு, 14,000 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. அந்த ஒரு டென்ஷன் மண்டைக்குள்ளே இருக்குது, என்ன பண்ணன்னு தெரில. இந்த ஒரு லைட்டுக்காக உட்காந்துருக்கேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்தே கிளம்புறேங்க. ஸோ எங்கள் ரூமில் ஸோ எப்படி இருக்கு பாருங்க, ஓஷியன். ஸோ அந்த ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சு எங்கள் ரூமுக்கு குட்டி. அதுக்கப்புறம் இது அது விட்ட குட்டி தான் இதில் எல்லாமே. ஸோ இப்போ இங்கே இன்னொரு குட்டி இருக்குது. வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. இன்னும் இதெல்லாம் தொடச்சி தானே எடுத்துகிட்டு போகணும். இப்போ தானே வச்சுட்டு போனேன் எல்லாத்தையும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:06 ஆகுது, 4:10 ஆக போகுது. கிளம்பியாச்சு. ரூமில் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் கிளம்புறேன் ரூமில் இருந்தே. ஏன்னா இப்போ இந்த குளிர் சீசன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெளியே சாட தோண மாட்டேங்குது, சாட முடியல. ஒன்று, ரெண்டாவது மாத கடைசி வரை பார்த்தீங்களா பட்ஜெட்டில் இருந்தால் தான் இன்னொரு 5 நாளைக்கு சமாளிக்க முடியும். 15ஆந்தேதி தான் நம்மளுக்கு சேலரி. அப்படிங்கும்போது 5ஆந்தேதி 15ஆந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மணிங்க மணி பார்த்தீங்கன்னா 4 மணி. 3 மணி நேரம் ரூம்குள்ளேயே இருந்திருக்கேன் வேலைக்கு போகாமல் லாகின் பண்ணிட்டு. அது தப்பான செயலான அது. பட் கொஞ்சம் வேலைகள், ஏன்னா இப்போ நைட் வந்தோடனே தூங்கிடுறேன். மீதி நைட்டு வந்துட்டு வீடியோஸை மாற்றி போட்டு எடிட் பண்ணி அப்புறம் தான் தூங்குவேன், அப்லோட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நைட்டு வந்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது. அப்படியே மல்லாக படுத்தா அப்படி தூக்கம் வந்துடுது ஜம்முன்னு. வேறு ஜிம்முக்கு வேறு போயிட்டுருக்குமா, அப்படி ஜிம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட்லாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு. ஸோ ஓடுறது, தாண்டுறது, புஷ்அப் எடுக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம இந்தியா வந்தோடனே ஒரு வேறு லெவலில் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். அந்த பிளானுக்காக இப்போவே என்னோடய உடம்பு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூடிய சைடில் நான் அந்த அப்டேட் பண்ணுறேன். அதுக்காகவும் சேர்த்து தான் அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேலேருந்து ஏறி யார்முக் போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே கீழே ஒரு ஆர்டரு. உடனே கொஞ்சம் தூரம் போய் இப்போ யூட்டன் போட்டு அந்த ஆர்டர் எடுக்க போய்ட்டுருங்க. 3.5 கிலோமீட்டருங்க. அந்த ஹைவேல ஏறக்குனோட்டி ஆர்டர் அடிச்சிருந்தானா இவ்வளோ தூரம் வந்திருக்கான்டான். என்ன பண்ணுற நீ நடு ரோட்டில் வளைச்சி சும்மாவே இந்த ஏரியா டிராஃபிக்காக இருக்கும். இப்போ டைம் வேறு 4 மணி. ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறவங்கலாம் இப்போ தான் போவாங்க. போக மாட்டான். போங்கண்ணே, அவருக்கே தெரியும் இதில் போய் வண்டி விட்ருமே ஏறுமா.
இந்த பள்ளத்தில் கொண்டு போய் வண்டி விட்டா அப்புறம் எப்படி ஏறும் அது? ஜிஎம்சியாக வச்சுருக்காரு, சடார்னு ஏற்றி போட்டு கொண்டு வர்றதுக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:27 ஆகுது. நம்ம ரூம்லேருந்து கிளம்பும்போது 4:07, 20 நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஸோ இங்கே தான் பேக் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கடைக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே தான் வந்து நம்ம நிற்கணும். கரெக்டாக நிற்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில். எவ்வளோ தூரம்? பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கம் தான் மக்களே. 5 நிமிஷம் அந்த சைடு நின்று, இந்த கடைக்கு அந்த சைடு நான் ஒருத்தன் போய் கேட்டேன், இந்த கடைக்கு டெலிவரி இங்கேயானே ஆமான்ட்டான். உடனே அந்த பக்கமே நின்றுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். கடைசியில் பார்த்தா அந்த பக்கம் இல்லை, இது ஸ்டிம்ப்பு. உடனே நான் இந்த பக்கம், உடனே இப்போ வந்து கேட்க அது இந்த பக்கம் இருக்குது. சரி, இப்போ தான் பொருள் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் பார்ப்போமா? சுற்றுது. ஏழு கிலோமீட்டருங்க, 16 நிமிஷம். பார்த்தீங்கன்னா 5:11 ஆகுதுங்க. மொதல் ஆர்டர் இப்போ தான் கொடுத்து முடிச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஆயிருக்கு. அப்படின்னா ஏன்னா எப்படி சொல்ல, 4:27க்கு அந்த ஆர்டர் எடுத்துமா, இப்போ 5:11 ஆகிட்டு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு அந்த ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்து இது பண்ணுறதுக்கு. மேப்பில் பார்க்கும்போது 20 நிமிஷத்தில் போயிடும்னு சொல்லி போட்டிருந்து. ஆனால் வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு நல்ல டிராஃபிக் ஆகிட்டு, வர வர டிராஃபிக் ஆகிட்டே இருந்துச்சு ரோட்டில். ஸோ இன்றைக்கி கூடங்க நான் எப்போவுமே அனாலிட்டிக்ஸ்லாம் செக் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து அந்த எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ வியூ போயிருக்கு, எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிலாம் நம்ம வீடியோ போட மாட்டோம். நம்ம வந்து ட்ரூவாக வீடியோ போடுவோம். இப்போ நம்ம பார்க்குறது, இது பண்ணுறது, கண்டென்ட் பண்ணி பண்ணுறது இல்லாமல் நம்ம ட்ரூவாக வீடியோஸ் எடுத்து போட்டுருவோம்னு நினச்சி தான் பண்ணுறோம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். அது என்னென்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அனாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற வீடியோ போடுங்க, அப்போ நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னாங்க. நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. க்ரோ ஆகணும் இதை விட மக்களுக்கு நிறைய காமிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணி பார்க்க வெறும் 9% தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. 90 சம்திங் பேர், 91% பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. அதுவும் 28 நாளும் அந்த அனாலிட்டிக்ஸ் காமிக்காது பார்த்தீங்களா? அப்போ 28 நாள் காமிக்குதுன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் என்ன, எந்த ஒரு சப்ஸ்கிரைப்பும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு. நம்ம வீடியோலேயே நம்ம வந்து அதிகமாக சொல்ல மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஓகே. ஆனால் இனிமேல் அப்படி சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சி பார்க்குறவங்க தொடர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் ஏன்னா அவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துருக்கலாம் மேபி. அதனால் இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் அதிகமாக தான் நம்மளோட க்ரோ அதிகமாக தெரியும் நிறைய பேருக்கு. நம்ம போடுற எஃபெக்ட் வந்து அதிக பேருக்கு ஓகே ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஸோ என்னோடய முயற்சியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியே கொண்டு வரேன். ஆனால் உங்களாலே கண்டிப்பாக அதை எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது மூலமாக நம்ம வந்து நிறைய பேருக்கு ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு ஆர்டர் கூட வர மாட்டேங்குது. இந்த கடையிலலாம் ஆர்டர் வரும் எப்போவுமே. சரி, என்னாச்சுன்னு தெரில, ஒரு ஆர்டர் கூட இன்னும் வரல. சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன், அப்படியும் ஒரு ஆர்டர் வரல. 5:18 ஆயிடுச்சு. கிளைமேட்டும் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டு, குளிர ஆரம்பிச்சிட்டு. இந்த க்ளவுஸ் எடுத்து போட்ட வேண்டியது. ஏன்னா இல்லைன்னா அவ்வளோதான், கை ஒரு மாதிரி பங்கு கை மாதிரி வெள்ளைன்னு. Vivo 5G Android. ஸோ என்ன மொபைல் வச்சுருக்கேன்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து Vivo X100 Pro, சாரி X100 வச்சுருக்கோம், ப்ரோ இல்லை X100 வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Vivo X100, சாரி Vivo X
990 வச்சிருந்தோம், அப்புறம் 70 வச்சிருந்தோம். அதை நோட்டி 60 தான் என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்து, விவோ X60 தான் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்து, 60 Pro தான் ரொம்ப நாள் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா தண்ணி பட்டு உள்ள தண்ணிலாம் போனனால அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 90, அப்புறம் அது ஒரு வாரம் தான் யூஸ் பண்ண, அது நிறைய பக் இருந்து, அதில் ஹேங் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து. அதுக்கப்புறம் தான் இந்த 100 எடுத்து இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. நான் இந்தியா வரதுனோட்டி அதுக்கு முன்னாடி மேபி X300 வரைக்கும் வந்துடலாம். வந்தாலும் விவோவில் ஒன்று கண்டிப்பாக எடுப்பேன். ஐஃபோன் வச்சுருந்தாலுமே விவோவில் கண்டிப்பாக ஒன்று எடுப்பேன், சாம்சங் ஒன்று கண்டிப்பாக எடுப்பேன். 3 மொபைல். ஏன்னா விவோ ஃபோட்டோஸ் மாதிரி வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு கேமரா ஃபோட்டோஸ் நல்லா இல்லை. அதுமாரி சாம்சங்லேயே ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு விவோ கம்பேர் பண்ண எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஐஃபோன் வீடியோ குவாலிட்டி சூப்பர், அவ்வளோதான். அது பக்காவாக சொல்லுவேன், அது வீடியோ குவாலிட்டி அவ்வளோதான். இங்கே ஆளே இல்லைங்க, இன்றைக்கி வேலை கிழமை. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ 8.1 கிலோமீட்ரு. அது மேலே அந்த நிலாவை பாருங்களா, எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஒரு முழு நிலாங்க. ஆமாம், ஒரு ஃபுல் நிலா அப்படி தெரியுது ஜம்முன்னு. ஸோ இதெல்லாம் நல்லா கிங்டம் டவருக்கு மேலே இருந்து பார்த்தோன்னீங்களா இன்னும் நல்லா பக்கத்தில் தெரியும். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கல. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம இங்கே இருந்துப்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. ஓகே தான், ஆர்டர் ஓகே தான். அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்த மாதிரி வருது. ஏன்னா இந்த இருட்டின உடனே என்ன ஆகுதுன்னா, அப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ தான் டைமை பார்க்க 6 மணி தான் ஆகுது. அப்போ அப்படிங்கும்போது இது ஓகே தான், ஆர்டர் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நேற்று முந்தானத்துலாம் போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நிறைய பேருக்கு டவுட் இருந்தது அந்த இதில். அப்புறம் அந்த ஜாபை பற்றி பாதி சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க, வேறு ஏதாவது நல்ல ஏஜென்சி இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஜாபுக்கு நல்ல ஏஜென்சி இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு. ஸோ உண்மையிலங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி ஜாபுக்கு ஏஜென்சினா எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா, நிறைய ஏஜென்சி இருக்குது. ஆனால் எனக்கு சொல்ல பயமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா ஏஜென்சி நல்ல ஏஜென்சியாக இருந்தாலும் இங்கே வர கம்பெனி எப்படின்னு தெரியாது சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு மொத்தத்தில் ரூட்ஸுங்கிற ஒரு மும்பைலேருந்து ஒரு ஏஜென்சி தான் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுவாங்க எல்லாத்தையுமே இங்கே டெலிவரி ஜாபுக்கு. நானும் அப்படி தான் வந்தேன். எனக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஏஜென்சி, மும்பையில் இருக்க ஒரு ஏஜென்சிக்கு அனுப்பிவிடுவாங்க. அவங்க தான் மேன் பவர் டோட்டல் சவுதிக்கும் ரியாத்துக்குமே மேன் பவர், சவுதிக்கோ இல்லை ரியாத்துக்கோ மேன் பவர் அவங்கள தான் இருக்கும் டெலிவரி பசங்களுக்கு சரிங்களா. அவனுக்குமே கம்பெனி எப்படி இருக்கும், கம்பெனி யார், கம்பெனி அனுப்புகிறோமா இல்லை கஃபீலுக்கு அனுப்புகிறோமான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இங்கேருந்து எவனா மெயில் பண்ணியிருப்பான் இப்படி என் கம்பெனிக்கு ஆள் தேவைன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு நம்ம தமிழ்நாடு வேலைவாய்ப்பு முகாம் மாதிரி தான். நம்ம சொன்ன மும்பையில் இருக்க ஏஜென்சி இங்கே வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட கான்ட்ராக்டை கொடுத்துருவான்ல மொத்தமாக. யாருக்கு எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, என்ன கம்பெனிக்கு எடுக்கிறாங்கலாம் ரூட்ஸுக்கே தெரியாது. ரூட்ஸ் சும்மா குருட்டாம்போக்கில் அனுப்பி விட்ருவாப்பில் எல்லா இடத்தையுமே, போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு. இங்கே வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் கஃபீல் நல்ல கஃபீலா, சம்பளம் கரெக்டாக தருவானா அப்படி இப்படின்னு. அதனால தான் எனக்கு இந்த டெலிவரி ஜாபுக்கான இப்போ ஆள் எடுக்கிறதுக்கான அந்த இது இல்லை. சரி நம்ம வீடியோஸ் போட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இது போக நிறைய வேக்கன்சி இருக்குது, ஆயில் அண்ட் கேஸு, பெட்ரோலியமு, ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரிஷியனு, ஏசி மெக்கானிக்கு, இல்லை ப்ரோ நான் நல்லா சூப்பர் மார்க்கெட் படிப்பு கம்மி தான், நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா இங்கே சூப்பர் மார்க்கெட்லலாம் வேக்கன்சி நிறையா இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் வரும், வீடியோஸில் வரும், நம்ம சொல்லுவோம் அதை பற்றி. டெலிவரி ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும் லாபமாக நஷ்டமானு கேட்டால் கரெக்டான ஒரு கம்பெனியில் இருக்கும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பயங்கர லாபங்க. சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது பெருசாக. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. ரொம்ப டெய்லியும் எழுந்திரிச்சி வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படணுன்னுலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையில் அப்படி இல்லை. நான் அப்படி இல்லை, அதனால் எனக்கு அது தெரியல சரிங்களா. நம்ம டார்கெட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம், சம்பளமும் நல்ல சம்பளம் வாங்கிடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இல்லை, ஃப்ரீயாகவும் இருக்கும், மந்த்லி படமும் பார்க்க போயிடுறோம். அப்படிங்கும்போது எனக்கு இந்த வேலை ரொம்ப ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு தனிப்பட்ட கருத்து எனக்குங்க சொல்லிட்டேன். நம்ம சைடு இண்டிகேட்டர் போட்டு அப்படியே சைடில் போயிட்டு அதில் ஒரு கார் ஒன்று போச்சு, விண்டேஜ் கார் மாதிரி. அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அழகாக இருக்காப்புல. என்னதான் பெரிய பெரிய கார், நல்ல கிராண்டான கார் வந்தாலும் இந்த விண்டேஜ் மாடல் காரை பார்க்கும்போது எல்லாரோட கண்ணு அந்த விண்டேஜ் மாடல் காருக்கு போயிடுது. இங்கே பாருங்க, எனக்கு முன்னால் போகுது பாருங்க, ஷிவர்லைட்ஸ். ஓ ஷிவர்லைட்டா இது? அதில் ஷிவர்லைட்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் லோகோ வந்து வேற போட்டிருக்கு. நான் வேகமாக போது பாருங்க வண்டி. பார்க்க தான் பழைய வண்டி மாதிரி இருக்கு, ஆனால் போது போக்க பாருங்க.
சைட் வியூ காமிக்கலான்னு பார்த்தா முடியாது போல. நம்ம முடியாதுன்னு என்ன கதை இருக்கு? இப்போ வேற டெம்பரேச்சர் ஆட்டி தானே பாருங்க, அந்த வியூவை பாருங்க. ஓ மை காட், அப்படி இருக்கு வண்டி. ஏன் ஃப்ளாஷ் எரியுது சம்மந்தம் இல்லாம? பார்த்தாச்சு, கிளம்பி போமா? பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் வரலாம். ஏய், ரெண்டு கிலோமீட்டர் தாங்க, 3 கிலோமீட்டர் தாங்க வருது. வா வா வா, ஒரு 5 கிலோமீட்டர் வருமானு நினச்சேன். 5 நிமிஷம் வருது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:31 ஆகுது. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல டைமிங், நல்ல ஆர்டரு. யோ 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 ஜஸ்ட் மிஸ்ஸு. பைத்தியக்காரன் ஃபோனை ஒரு கையில் நோண்டிக்கிட்டே போகிறான். நான் அப்போ தான் கரெக்டாக ஆக்சிலேட்டர் முறுக்கிறேன், டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டான்லி. நல்ல வேலை. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ராப்அப் கொடுத்தோடனே 6வது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ அதான் எடுக்க போகிறேன். அண்ணா அங்கே இருக்கு பாருங்க, ஹர்டீஸ், அங்கே போனோம். ஸோ இந்த ஜூஸுங்க, இந்த ஒத்தீமில் இப்போ ஆஃபராக என்னன்னு தெரில, ஒரே வீட்டில் நிறைய ஜூஸ் வாங்கி வைக்கிறாங்க. எதுக்கு? ஒருவேளை சேல் பண்ணுவாங்களா இல்லை வேறு யார்ட்டையா விற்றுருவாங்களா என்னு தெரில. ஆனால் ஸ்டாக் பயங்கரமாக சேர்த்து வைக்கிறாங்க. இப்போ நான் கொண்டு போனதும் ஒரு வீட்டுக்கு தான், ஒரு நம்மளே ஒரு ஹவுஸ் டிரைவர் ஒரு ஆள். நான் போகும்போதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வண்டி நிற்கும் பைக்கு. அவ்வளோ பேருமே ஒரு 99 ரியால் கணக்கு வச்சு பொருள் வந்து கொடுத்தாங்க. இப்போ நான் கொடுத்ததுமே அதேமாரி தான். பெப்சி, டயட் பெப்சி பண்டிலாக 12 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். அப்படி 2 பாக்ஸு, அதுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு 4 பாட்டில் பெப்சி, 1/2 லிட்டர் பெப்சி ஃப்ரீ. ஸோ அதையும் கொடுத்துட்டு வரேன். நிறைய பேர் அதை தான் கொடுக்கணும்னா அவர் வாங்கி உள்ள அடிக்கடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில ஒரு வேளை. ஸோ எவ்வளோ தூரம் இந்த ஆர்டருக்குன்னா அதை கவனிக்கல. ஒரே சூப்பர், பக்கத்துக்குள்ளே உள்ளே தான், இந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு அந்த நிலாவை பார்க்கும்போது தான் இன்றைக்கி அழகாக தெரியுதுங்க. ஓ, நான் அந்த சைடு போனேங்க, இந்த சைடில் போயிட்டுருக்கேன். இப்போ இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூனை மாதிரி அந்த சைடு போனால் தான் முடியும். விட மாட்டான், நம்ம ஓடிடும். எப்பாடா, ஒருத்தன் நம்மளோட இண்டிகேட்டரை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டான். என்னொருத்தன் சூப்பர். இண்டிகேட்டர் பார்த்தாங்கன்னா ஓகே, கொஞ்சம் வழி விட்டுறான்ல. ஆனால் வேனுக்குன்னே வர்றவன் சைடில் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு தான் போவான். வந்துட்டேன் ஒரு வழியா. ஆனால் இப்போ ஹர்டீஸ் போனோம். அன்னைக்கு இதே மாதிரி தண்ணி தாங்க, இப்படி தான் ரோட்டில் சிந்தி இருந்து. இந்த தண்ணியிலேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணேன். அன்னைக்கு ஆஃப் ஆகிட்டேன், முடிஞ்சு. அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் வயிற்றெல்லாம் கிளக்குது. கொஞ்சம் கவனமாக ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. மழை சீசனில் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. 7:08 ஆகுது, 7 மணி. ஸோ எத்தனாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன்னா 7வது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ தான் எத்தனை மினிட்ஸில் கொண்டு போயிடுவேன்? 8 மினிட்ஸில் கொண்டு போயிடுவேன். 3.7 கிலோமீட்டர் வழியாக போயிடுவோம். தப்பாக நினைக்காதீங்கண்ணே, கொஞ்சம் அவசரம் தான். வா, வந்தாச்சு. இங்கே இருங்க. டேய், இங்கே பின்னாடி வாடா, முன்னாடி பண்ணிக்கியா. இண்டிகேட்டரை போட்டுருனேன், போட்டேன். சந்தோஷ் ப்ரோக்கு ஃபோன் அடித்தேன் சும்மா கேட்குறக்கு. என்ன ப்ரோ ஆர்டர் எப்படி ஓகே அப்படின்னு. அவர் இப்போ மிந்தி கொஞ்சம் நைட்டு தான் வேலை பார்ப்போம். இப்போ அவர் பகல்லே வர ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்கா, அவரால் அதை இது பண்ண முடியல அப்படின்னாரு. ரொம்ப குளிர்து ப்ரோ, முடியல எனக்கு அப்படின்னாரு. அதனால் இப்போ அவர் காலையிலே வந்துடுறாரு. 9 மணிக்கெலாம் வந்துட்டு 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துடுறாரு. 15 ஆர்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக 15 எடுத்தோன்னா போயிடுறாரு.
அதான் ரூமுக்கு வந்துட்டேன் ப்ரோ, குக் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ. ஏன்டா கேட்டார் ஆர்டர் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. அப்போ சொன்னேன். எப்போ வந்தீங்கன்னாரு. 4 மணிக்கு வந்தேனே. அப்போ பரவாயில்லையா, சூப்பர்யா, அப்போ நைட்டு 12 மணிக்குள்ளே எப்படியும் பண்ணிடுவோம், 20,000 அப்படின்னாரு. சரி ஓகே. எம்மாடி டேய் 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 டேய், எதுக்கு பிரேக் அடிக்கானுன்னு அவனுக்கு தெரியுமா? யாரையோ பார்த்துட்டே வாரான், யாரை பார்த்துட்டு வாரான். 8வது ஆர்டரை முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் ட்ராப் அப் கொடுத்தா கம்ப்ளீட். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:40. 8வது ஆர்டரு. எங்கேருந்து எங்கே அடிக்காமல் பாருங்கள், அழுத்தாச்சு போகணுமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவோம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பிக்கப் எடுத்தாச்சு, போவோம். ஒன்றா இரண்டா, அம்மா நான் ஒன்றும் பண்ணல. ஓ, வண்டிக்குள்ளே ஆள் இருக்கானா? டைம் பார்த்தீங்கன்னா 7:54 ஆகுது. 9வது ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ பக்கம் தான், 6.2 கிலோமீட்ரு. நம்ம ஏரியா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாஸ்மின் தான் வரும், ரபி டு யாஸ்மின். அங்கே போயிட்டு சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடவும் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு நல்ல கடையை பார்த்துட்டு இன்றைக்கி நான் வந்து பாகிஸ்தான் ஹோட்டல் போகலாம், இல்லை பெங்காலி ஹோட்டல், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போனோம். கேரளா ஹோட்டல் வேண்டாம் இன்றைக்கி. ஏன்னா நேற்று நைட் நான் கேரளா ஹோட்டலில் போயிட்டு ஒரு 4 பரோட்டா ப்ளஸ் ஒரு பீஃப் கறி சாப்பிட்டேன். அது எனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு மாதிரி வயிறு மந்தமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமில் கஞ்சினா நல்லா தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்டு, முட்டைலாம் பொரித்து சாப்பிட்டு இது பண்ணேன். அதான் இப்போ போய் பெங்காலி ஹோட்டல் இல்லைன்னா பாகிஸ்தான் ஹோட்டல் எங்கேயே போய் சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஆனால் இன்றைக்கி வேலைக்கிழமை ஒரு மாதிரி சட்டிலாக போகுது. ஆர்டர் ஓகே, மற்றபடி இந்த டிராஃபிக் இதெல்லாம் கொஞ்சம் சட்டிலாக போகுது. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம், 11வது ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ இதான் கொண்டு போகிறேன். பட் 12 கிலோமீட்ரு 28 நிமிஷம். ஏன்னா பயங்கர டிராஃபிக்னா போது பார்த்தீங்களா வண்டி. ஸோ பயங்கர டிராஃபிக்கு. இந்த ஏரியாவே கொஞ்சம் மோசமான ஒரு ஹைவே. ஏன்னா போலீஸ், டிராஃபிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த லைனில். முக்கால்வாசி போலீஸ் தான். நம்ம வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் போலீஸ், அப்புறம் டிராஃபிக், அதுக்கப்புறம் சேஃப்டி எதுவும் கிடையாது. 26 நிமிஷம். 11வது ஆர்டருங்க இப்போ நம்ம கொண்டு போகிறது. 11வது ஆர்டரு. டைம் இருக்குது, ஆர்டரும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்டி தூக்கிடலாம் இன்னைக்கு. இண்டிகேட்டர்லாம் போட்டாச்சு மக்களே, அதனால் இண்டிகேட்டர் போடலன்னு நினச்சிடாங்க. தெரியுதா இண்டிகேட்டர்? ஐயோ, பவர் பட்டனில் லாங்காக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐயோ, தலைவரே வண்டி வந்துட்டு இருக்கு. வளைச்சு பிடிச்சிட்டாங்க மக்களே. தெரிகிறதா? இதுதான் அந்த வண்டி. நம்மளை பிடிச்சிட்டாங்க. நிப்பாட்டி இருக்கு, எல்லாம் போட்டிருக்கேன், சேஃப்டி எல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு.